Allow me to introduce myself. This is Hacker's World. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11 வர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 ISO டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். இங்கே நம்ம Microsoft.com ஒஃபிஷியல் வெப்சைட் கிடைக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேட்குதா டவுன்லோட் விண்டோஸ் 11 ISO. இதில் மல்டி எடிஷன் அதை வந்துட்டு ட்ராப் டவுன் மெனுவில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் நவ் கொடுங்க. லோட் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். நான் இங்கே இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் சூஸ் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா விண்டோஸ் 11 டிஃபால்ட்டாக 64 பிட் சிஸ்டம்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 64 பிட் டவுன்லோடை கிளிக் பண்ணோன்னா ISO ஃபைலை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ISO டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி வர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நியூ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த நியூவை கிளிக் பண்ணிவிட்டு நேம், ஃபோல்டர், ISO மூணையுமே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் சூஸ் பண்ணிப்போம். நேம் வந்துட்டு நான் விண்டோஸ் 11 416 மிஷின் வச்சுக்கேன் சும்மா. ஓகே, அண்ட் தென் ஃபோல்டர் வந்துட்டு நான் இன்னொரு 2 டிஸ்க் ஆக்சுவலாக செப்பரேட்டாக வச்சுருக்கேன் வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்குன்னு. ஸோ நான் அதுக்குள்ளே விண்டோஸ் 11க்கு ஒரு புது ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ISO இமேஜ் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அது நான் வந்துட்டு இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே டவுன்லோட்ஸில் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு அந்த ISOவை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அன்இன்டெட் இதில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும்னா மாற்றிக்கோங்க. டிஃபால்ட்டாக சேஞ்ச் மீன் இருக்கும், இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேரில் வந்துட்டு கீழே பேஸ் மெமரி நீங்கள் எவ்வளோ ரேம் வச்சுருக்கீங்களோ அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி கொடுத்தா கூட போதும், இல்லைனா ஒரு 60 or 40-50% அட்லீஸ்ட். ஸோ 8 GB வச்சுருக்கீங்கன்னா ஒரு 4 கொடுக்க பாருங்கள். அண்ட் தென் ப்ராசஸர் அதே மாதிரி தான் ஹாஃப். உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு 64 GB ரேம் வச்சுருக்கிறனால எனக்கு இவ்வளோ காட்டுது. கோர் ப்ராசஸ்ன்னு அதிகம். உங்கள் சிஸ்டம்க்கு இந்த க்ரீன் கலர் வந்துட்டு இந்த க்ரீன் அண்ட் ரெட் இருக்குல்ல, இந்த க்ரீனோட ஹாஃப்க்கு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இங்கே வந்துட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்கை கிளிக் பண்ணோன்னா ஸ்டோரேஜ் நான் வந்துட்டு எனக்கு ஒரு 200 GB கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா நம்ம விண்டோஸ் 11 வந்துட்டு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது லோட் ஆனதுக்கப்புறம் மவுஸை உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது எக்ஸிட் இல்லைனா ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ப்ராம்ப்ட் ஆச்சுல ப்ரெஸ் நிற்கின்னு. ஸோ ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே லோட் ஆகும். இப்போ நம்ம விண்டோஸை வந்துட்டு இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் கீ கேட்குது பார்த்தீங்களா? இங்கே ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் கீலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ப்ராடக்ட் கீ எல்லாமே நம்ம எல்லா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நார்மலாக ஃபாரன்சிக்ஸ்க்கு இல்லைனா பென் டெஸ்டிங்க்கு எதுக்காச்சும் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம் விண்டோஸை. ஓகே, இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம். விண்டோஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இன்ஸ்டால் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நடுவில் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஒரு தடவை க்ளோஸ் பட்டன் கொடுத்து பவர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெஸ்யூம் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு அகைன் இன்ஸ்டலேஷன் லோட் ஆகுது. இது ஃபுல்லாக 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நடுவில் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ விண்டோஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கு.
இது அப்டேட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி விண்டோஸ் லோட் ஆகும். திரும்பவும் லோட் ஆகுது கைஸ், அதனால் நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் லோட் ஆயிருச்சு. யூசர் நேம் டெஸ்ட் நம்ம அங்கே கொடுத்தது இங்கே காட்டுதா? ஓகே, இப்போ நமக்கு விண்டோஸ் லோட் ஆயிருச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, முதல்ல விண்டோஸை அப்டேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு விண்டோஸில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விண்டோஸ் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான எக்ஸைட்டிங் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஷால் எக்ஸ்பிளைன்ஸ். தேங்க்யூ, பை பை. See you again in next tutorial.